ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே என் பண்ணுறது எனக்கு தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். நான் போட்ட விதம் வந்து வீடியோ ஒரு மாதிரி, பட் வீடியோ புரிஞ்சுக்கிட்டது வேறு மாதிரி புரிஞ்சுட்டாங்களா, ஃபுல் வீடியோ பார்க்கலையா என்னன்னு தெரில. நிறைய பேர் சுவாமியை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி தான் கமெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற விதம் ஒன்று இருக்கு இல்லையா, பட் நிறைய பேர் வந்து விஜயோட அந்த ஒரு கேரக்டர், அதாவது ஜீ தெலுங்கையும் இங்கேயும் நீங்கள் கம்பேர் பண்ணி நிறைய பேர் மெசேஜ் வந்து போட்டிருந்தீங்க. அதை பற்றி நான் தனியாக வீடியோ பேசல. பட் இந்த ஒரு வீடியோ எதுக்காகனா என்னோட ஃபுல் கிளாரிஃபிகேஷன். நான் எந்த விதமான தப்பான நோக்கத்தில் அந்த வீடியோ போல, ஐ மீன் சுவாமியை ஹேட் பண்ணியோ சுவாமிக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வரணும், இந்த மாதிரி கீழே கமெண்ட்ஸ் வரணும், தப்பான கமெண்ட்ஸ் வரணுங்கிற நோக்கத்தில் நான் போடல. பிகாஸ் ஐ எம் வெரி வெரி பிக் ஃபேன் ஆஃப் சுவாமி. பிகாஸ் சுவாமியை எனக்கு பிடிச்சதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாநதியே நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்பியுமே எனக்கு ரொம்ப அட்மையர் ஆகி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு சுவாமி அண்ட் எல்பி ரெண்டு பேருமே எனக்கு ரொம்பவே அட்மையரான பர்சன்ஸ். ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இவங்கள தாழ்த்தி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் என்ன ஆசைப்பட்டேன்னா, ஸோ அவங்களோட பர்த்டே அன்னைக்கு ஷூட்டிங்கும் போகுது. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் வந்து விஜய் மட்டும் விஷ் பண்ணல அப்படிங்கிறது நான் சொல்லலை அந்த வீடியோவில். ஈவன் அந்த செலிப்ரேஷன் கூட நமக்கு எந்த அப்டேட்டுமே கிடைக்கலையே, செட்டில் கூட செலிப்ரேட் பண்ணல அப்படிங்கிற வருத்தம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஸோ நம்ம சுவாமியாச்சும் ஒரு வீடியோ ஆக்சுவலாக அவர் இன்ஸ்டாகிராமில் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் இன்ஸ்டாகிராம் இல்லாட்டியும் இந்த யூடியூப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் சார் ஷேர் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது லைவ் மற்றவங்க சேனல்லேருந்து லைவ், லாஸ்ட் டைம் கமருதீனோட சேனலில் லைவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து விஷ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து லாஸ்ட் டைம் இருந்தாலும் இந்த தடவை இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி என்னோட ஆதரவை தான் திருச்சினே தவிர நாங்கள் யாருமே நான் தப்பாக மென்ஷன் பண்ணல. ஸோ இதை வந்து நிறைய பேர் தப்பான வேலை புரிஞ்சுட்டு விஜய் வந்து சுவாமி வந்து நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சுவாமி ப்ரோ ஒரு யூனிக்கான பர்சன்ஸ், ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். அவர் வந்து ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க நெகட்டிவாக தாங்க ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அவங்க நம்ம மாற்றவே முடியாது. நம்ம என்ன வேலை டாபிக் போட்டாலும் அதை புரிஞ்சுக்கிற விதம், இப்போ வந்து நான் புரிஞ்சுக்கிற விதம் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்க புரிஞ்சுக்கிற ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒருத்தவங்களோட வே ஆஃப் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குது எல்லாத்துக்குமே ரீசன். நீங்கள் உங்களோட புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் இருக்குது அந்த கமெண்ட் செக்ஷனுமே. நான் போட்ட விதம் ஒன்று, பட் புரிஞ்சுக்கிற விதம் ஒன்று. பிகாஸ் நான் என்னோடய வே ஆஃப் டெல்லிங் தப்பாக இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் நான் அதாவது தப்பாக பேசினாலும் சாரி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயோட விஷஸ் அங்கே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் சொன்னேன் தவிர நான் விஜயோ கவிதையோ தப்பாக நான் சொல்லலை. விஜயோ இல்லை செலிப்ரேஷன் நேற்றுக்கு எல்பியோட பர்த்டே செலிப்ரேஷனை எந்த ஒரு வீடியோவும் நம்மளால் பார்க்க முடியல. அதுதான் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். பிகாஸ் அதுக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் அதுக்கான முக்கிய ரீசன். நான் ஷேர் பண்ண நான் யாருமே மென்ஷன் பண்ணல. பிகாஸ் அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து சார் முடிஞ்சால் நான் இண்டிவிஜுவலாக நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ரிப்ளை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நிறைய பேர் நிறைய இதுமாக பேசியிருக்கீங்க. அது அந்த வீடியோ அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்து எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆச்சு. நம்ம போட்டது ஒரு மாதிரி இருக்குது. பட் அங்கே ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவே அவங்களுமே அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. என்னடா விஜய் சுவாமி ப்ரோ வந்து வீடியோ விஷ் பண்ணலையேங்கிறத ஃபீல் பண்ணி நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நான் மென்ஷன் பண்ணல. எல்லாருமே நெகட்டிவர்ஸ் நான் சொல்லவில்லை. ஸோ நெகட்டிவாக பேசுறவங்க நெகட்டிவாக தான் பேசிட்டே இருப்பாங்க. அதுக்காக நம்ம மாற்றிக்க முடியாது. அவங்களுக்கு புரிஞ்சது அவ்வளோதான், நமக்கு புரிஞ்சது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம போகணுமே தவிர அதுக்காக நம்மளோட வே ஆஃப் திங்கிங் நம்ம மாற்றிக்க முடியாது இல்லையா. ஸோ இன்றைக்கி நான் அந்த கீழே நிறைய வீடியோஸ் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்னடா நம்ம என்ன பேசினா அது தப்பாக போய் முடியுதா, இல்லை நம்ம நேரமா என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷனே பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி அவார்ட் ஃபங்க்ஷன் பேசியிருப்பேன். இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். இது எப்போன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. பட் நான் வந்து திரும்பவும் சொல்கிறேன், ஐ எம் நாட் அ சுவாமி ஹேட்டர்ஸ். ஐ எம் அ ட்ரூ லவர் ஆஃப் சுவாமி. எனக்கு வந்து அவரோட ஆக்டிங்கு, ஒரு அந்த அந்த ஃபேன்ஸ் மேலே இருக்கிறது, அவங்க கோஸ்டார்ஸ் மேலே வச்சுருக்க அந்த எல்லா பாசமும் அது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவரோட உண்மையிலே ஒரு ஜம்ப் பர்சனுங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடத்துல அதை பார்க்கும்போது ரியலாகவே தெரியும். அதே மாதிரி எல்பியும் அந்த மாதிரி தான். ரெண்டு பேருமே வந்து கேரக்டர் வைஸ் சேம் தான். அது வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் அது அவங்க காமிக்கிற விதம் வேறு, இவங்க காமிக்கிற விதம் வேறு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதுதான் நான் அங்கே மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி திட்டணும் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தீங்க. அது சத்தியமாக அந்த மாதிரி எண்ணத்துலலாம் போடவே இல்லைங்க. அதனோட வந்து ரிப்போர்ட் பண்ணுறங்கிற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சுவாமியை தப்பாக போர்ட்ரே பண்ண மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து ஒரு சில பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களே நம்ம தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் அது கீழே வந்து கமெண்ட்ஸ் அந்த மாதிரி நான் போட்ட விதம் வேறு மாதிரி. பட் ஒரு சில பேர் ட்ரூவாகவே வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து எங்களுக்குமே வருத்தமாக இருந்துச்சு, நானுமே எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஏக்கம் தானே. ஸோ நம்மளுக்கு ஒரு பேர் பிடிக்குதுன்னா அந்த பேருக்கு நம்ம எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. அது நடக்குது ரெண்டாவது விஷயம். பட் என்னோட எதிர்பார்ப்பு தான் நான் ஷேர் பண்ணதை தவிர நான் எதுவுமே தப்பாக ஷேர் பண்ணி இன்கேஸ் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ இருந்துச்சுன்னா சாரி ஃபார் தட். ஒரே ஒரு விஷயம் மட்டும் கன்வே பண்ண நினைக்கிறேன். நான் என்னன்னா, நம்ம என்னதான் பாசிட்டிவாக போட்டாலும் நெகட்டிவாக புரிஞ்சுக்கிறவங்க நெகட்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ நெகட்டிவாக தான் கமெண்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ அது ஒருத்தவங்கள்ட்ட புரிதலுங்க, அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட விஷயத்தை வந்து மாற்றிக்க முடியாது இல்லையா. நமக்கு பிடிச்சா நம்ம செய்வோம். நம்மளை லைவ் பண்ணுறவங்க லவ் பண்ணிட்டோம், ஹேட் பண்ணுறவங்க ஹேட் பண்ணுறோம். அது அவங்களோட தனிப்பட்ட
விஷயம் எல்லாமே வந்து நார்மல் தான். ஸோ அதனால் வந்து நம்ம ஹேட்டர்ஸ் இது வந்து இந்த நம்மளோட வீடியோவில் நம்ம நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுது. பட் நம்ம நெகட்டிவை விட்டு அதை விட அதிகமாக பாசிட்டிவ் கொடுக்குறாங்களே அந்த அன்பை எடுத்துக்கிட்டு நம்ம போகணும். அதுதான் வந்து இது நம்மளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பர்சன்ஸுக்குமே வந்து காமனாக பொருந்தும். அதை நான் ஷேர் பண்ண நினச்சிருக்கேன். பிகாஸ் நான் வந்து போட்டது பாசிட்டிவான நோட்டில் மட்டும்தான். பட் என்னோட வருத்தத்தை நான் தெரிவிச்சேன் தவிர தப்பான ஒரு எண்ணத்தில் நான் ஷேர் பண்ணல. பிகாஸ் ஐ எம் பிக் 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 ஃபேன் ஆஃப் சுவாமி. எல்பிக்கும் முன்னாடியிலேருந்து நான் சுவாமியோட மிகப்பெரிய ஃபேன். அது இடத்துல நான் ரொம்ப பெருமையாகவே பதிவு பண்ணுறேன். தேங்க்யூ. புரியும் நினைக்கிறேன், என்ன ஒரு வருத்தத்தில் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் அவாய்ட் பண்ண மாதிரி பேசியிருந்தா ஒன்ஸ் அகெயின் சாரி ஃபார் தேட்.